கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கின்ற ஒரு அன்பான ஒரு தேவன். இந்த தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு தேவன். அவரைப் போல இந்த உலகத்திலே அன்பு காட்ட யாருமே கிடையாது. அந்த நல்ல தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகின்றோம். இன்றைக்கு 14வது நாளில் நாம் இருக்கின்றோம். 13 நாட்கள் தேவன் கிருபியாக நடத்தினார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் தேவன் வார்த்தைகளை கொடுக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே வலிமை பெற்று அவர்கள் ஆரோக்கியத்தோடும் புஷ்டியோடும் பலத்தோடும் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை கேட்பீர்கள் என்று சொன்னால் கொடுக்கின்ற வார்த்தையை உண்மையாக மனப்புறமாய் அப்படியே விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் கிரியை செய்யும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள பிதா, நித்திய தேவன். இவர் சொல்ல நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது, செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. எவர் மேல் முன்குறித்தாரோ அதை அப்படியே செய்வார். ஆகவே கொடுக்கின்ற வார்த்தைகளை நேர்த்தியாய் கேட்டு அதன்படி நடக்கின்றாய் நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது கிறிஸ்துவு மகிமையாய் காணப்படுகின்றது. நாம் கிறிஸ்துவுக்குள் கம்பீரமாய் காணப்படுவோம். ஆகவே வலிமையான வார்த்தை நாள் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள், தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். சில பேர் அப்பப்போ பார்த்துட்டு போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சியின் நோக்கம் ஒன்றுதான், நீங்கள் வார்த்தையில் வலிமை பெற வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தையில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கின்ற பொழுது அவனால் எதையும் செய்ய முடியும். செய்கின்ற காரியம் ஜெயமாய் காணப்படும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது தேவனுக்கு மகிமையாக, ராஜ்யத்துக்கு உகந்ததாக செய்யக்கூடும். ஆகவே நாம் வார்த்தையில் வலிமை பெற்று கிறிஸ்துவுக்காக நாம் ஓடுகின்ற பொழுது நம்முடைய ஓட்டத்தை தேவன் நேர்த்தியான நேரங்களில் மகிமையாக மாற செய்கின்றார். நம் வார்த்தையில் பலப்பட நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆவியம் பலன் பெற்று காணப்படும். இன்றைக்கும் தேவன் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை. தம்மை தேடுகின்ற ஜனங்களுக்கு அவர் சமீபமாக இருக்கின்றார், நிழலாக இருக்கின்றார், அரணாக இருக்கின்றார், கோட்டையாக இருக்கின்றார். தேவனை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உறுதியோடு கூப்பின்ற ஜனங்கள் தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் கூட இருந்தே காரியத்தை நடப்பிக்கின்றார். இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மனமுகுந்து நேசிக்கின்றார். என் பிள்ளைகள், என் மகன், என் மகள் என் அண்டில் வரமாட்டாளா என்று தேவன் மனமுகுந்து நேசிக்கின்றார். நாம் அந்த நேசத்தை புரிந்தவர்களாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்படும், கிறிஸ்துக்கு புரோஜனமாய் காணப்படும். இன்றைக்கு வார்த்தையில் பலப்படுகின்ற ஜனங்கள் ரொம்ப குறைவு. நம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்காதா, அல்லது அற்புதமாக இருக்காதா, அதிசயமாக இருக்காதா, இப்படி தான் நம்முடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகின்றார்கள். ஆனால் இந்த வார்த்தை எனக்கும் என் ஜீவியத்திற்கும் என் சந்ததிக்கும் எந்த அளவுக்கு மகத்துவமானது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அதை சரியாக புரிந்து கொண்டால் கட்டாயம் ஜெயம் பெற முடியும். அதை புரிந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஜனத்திற்கும் பாடு உண்டு, நிந்தனை உண்டு, அவமானங்கள் உண்டு. இவைகள் மத்தியில் நாம் விசுவாசத்தோடு தேவனுக்காய் இருக்கின்ற பொழுது அவர் உலகத்தை ஜெயித்தது போல நம்மாலும் ஜெயிக்க முடியும். ஆகவே தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வார்த்தையிலே அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி. ஆகவே தேவனை விசுவாசிக்கிறவர் மாத்திரம் அல்லாமல் அதை கேட்பதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே கிரியேட் பண்ண வேண்டும். ஒரு வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டால்
அந்த வார்த்தையின்படியே உங்கள் ஜீவியத்திலே ஆவியாத்ம சரீரத்திலே ஒரு வளர்ச்சியை காண வேண்டும், ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும். ஏதோ தேவனுடைய வார்த்தை என்று சொன்னது இந்த உலகப்பிரமான அவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று எண்ணிவிடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் முதலாவது நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ரட்சிப்பை பெற்றோம், அதுக்கப்புறம் வார்த்தையை கொண்டு நம்மை உருவாக்க வேண்டும். எப்படி தேவன் வெள்ளியும் பொன்னியும் புடமிட்டு இருபுறம் கற்குளம் பட்டயம் போல தீட்டுகின்றாரோ, அதே போல நம்மையும் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை தேவனுடைய வார்த்தையால் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் போல தீட்ட வேண்டும். அப்படி தீட்டுகின்ற பொழுது நம்முடைய ஜீவியமானது மிக சார்பாய் காணப்படும். எவரால் நம்மை அசைக்க முடியாது, எவரால் நம்மை வெல்ல முடியாது. ஆனால் நாம் தேவனோடு கூடிய உறவில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். ஏதோ அவரை தியானித்தால் மட்டும் போதும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நம் கற்றுக்கொண்ட வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியேட் பண்ண வேண்டும், நடப்பிக்க வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முயற்சியை தேவன் நம்மோடு கூட சமீபமாக இருந்து அதை மாற செய்கின்றார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, திரளான ஜனங்கள் கூட்டமாய் ரவியை நோக்கி பார்க்க போறாங்க. அந்த கூட்டத்தின் மத்தியிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் ஒரு பகுதி தொட்டால் போதும், நான் சொஸ்தமாவேன் என்ற வாஞ்சியோடு அந்த பலவீனத்தின் மத்தியிலும் அந்த நடக்க முடியாத அந்த உடல் சோர்வு, அந்த உடல் பலவீனம், உதிரப்போக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் அவள் விட்டுவிடாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்கின்றார். என்னை தொட்டது யார் என்று தேவன் கேட்கின்றார். ஓடி வந்து கால் வளர்ந்து வந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, உண்மை தொடுவதற்கு நான் பார்த்தனால, ஆனாலும் உண்மை தொட்டு நான் சொஸ்தமானேன்னு சொல்லி இயேசு அந்த பெண்ணை மனப்பூர்வமாய் சொஸ்தமாக்கி சென்றார். அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம், அந்த அர்ப்பணிப்பு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன்னு சொல்லிட்டு அந்த உறுதியான நம்பிக்கை அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற செய்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவன் சொல்கின்றார், கடுகளவு விசுவாசம், நீ ரொம்ப பெருசாக விசுவாசிக்க வேண்டாம், கடுகளவு என்னுடைய சமூகத்தில் என்னை நோக்கி வா, என் சமூகத்தில் காத்திரு, என் சமூகத்தை விழித்திரு, வீணான காரியங்களுக்கு வீணான செயலுக்கு இடம் கொடுக்காம என்னை நோக்கி வா, நான் விடுவிப்பேன் சொல்லிட்டார். அவர் நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூட எப்போதும் 24 hours நம்ம கூட இருக்கார். அதை புரிந்தவர்களாய், அதை அறிந்தவர்களாய், அதை நம்புகிறவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை எப்பொழுதும் விடுவிக்க வல்லதா இருக்கின்றார். ஆனால் நாம் தான் தேவனுடைய சமூகத்தில் கெட்டி சேராமல் எனக்கு ஒன்று நடக்கல என்று பின்மாற்றம் அடைகின்றோம். அந்த பெண் எல்லோரும் ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு பெண்ணுக்கு குதிரைப்போக்கு வந்துட்டு சொன்னால் அந்த காலகட்டத்தில் அந்த சமூகமே ஒதுக்கி வைக்கும். அந்த நாள் முடிந்த பின்புதான் ஊருக்குள்ளே வர வேண்டும். அப்பேற்பட்ட சூழலில் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாக என்ற வாஞ்சை, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அந்த மகளுடைய வாழ்க்கையை மாற செய்தது. இன்றைக்கு தேவன் உங்களை நோக்கி தான் சொல்கின்றார். நம்முடைய வாஞ்சை என்ன, நம்முடைய ஏக்கம் என்ன, நம்முடைய விசுவாசம் என்ன, சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்திலே அற்புதம் வேண்டும், அடையாளம் வேண்டும், அதிசயம் வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் அவருக்காக நாம் என்ன செய்தோம்? நம்ம இடத்துல அவர் ஒன்றும் பெருசாக கேட்கவில்லை. அப்பா உன் இதயத்தில் கொஞ்சோண்டு இடம்தான், அவ்வளோதான். இதை கூட நம்மளால் சரியாக தேவனுக்கு கொடுக்க முடியல. 1008 பிரச்சனை, 1008 எண்ணம், 1008
தேவைகள் மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் வண்டி வண்டியாக கொட்டிக்கின்றோம். ஆனால் அந்த தேவன் சொல்கின்றார், என் கற்பனைகளை கைக்கொள், என் பிரமாணங்களை மீறாதே, என்னுடைய வேதத்தில் இரவும்புகள் தியானமாயிரு. நாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அவரை தியானித்தால் போதும், ஜெபித்தால் போதும், அவருடைய கற்பனைகளை விசுவாசித்தால் போதும். நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிடும். ஆனால் அது கூட செய்ய முடியாத அளவிற்கு நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் எவ்வளோ பெரிய சுயநலவாதி. ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து ஓடணும்னு சொன்னால் அந்த நான் என்ன மனுஷன்? தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் இல்லாமல், உறுதியாக நிற்காமல், இன்றைக்கு மட்டும் எனக்கு தேவை சாய்ந்தால் போதும் என்று ஓடினால் அது என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அண்ணனைக்கூட பாடு போதும் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அது கூட நம்ம சரியாக செய்யலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள். நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தினம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு வியாபாரம் முன்னேற்றம் இல்லை, தொழில் முன்னேற்றம் இல்லை, கடன் பிரச்சனை இருக்குது, தேவைகள் இருக்குது. நம்முடைய தேவையை தான் தேவனுடைய சமூகத்தில் குப்பையாக கொட்டி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அவருடைய வார்த்தை சொல்கின்றது பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18 சொல்கின்றது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி, இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சமீபமாக இருந்து தன்னுடைய காரியங்கள் நடப்பிக்கிறார் என்பதை நாம் கண்கூட பார்க்க முடியும். இது ஒரு மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சங்கீத புஸ்தகம். நாம் அறிவதற்கு முன்பாகவே தேவன் நம்முடைய தேவையெல்லாம் அறிந்து அவர் நமக்கு செய்ய நம்ம கூடவே பயணித்து வருகின்றார். தேவன் ஒன்று சாதாரண தேவன் அல்லங்க. அவர் நமக்கு சமீபமாக இருக்கின்றார், நிழலாக இருக்கின்றார், அரணாக இருக்கின்றார், கோட்டையாக இருக்கின்றார், மதிலாக இருக்கின்றார். நம்முடைய ஜனங்களுக்காக செங்கடலை 2ஆக பிளக்க செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுடைய எண்ணத்தின் விருப்பங்களை நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரோ? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு தேவனுங்க. இந்த தேவனை விட்டு நமக்கு யாருமே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம மனுஷனை கூட நம்பி நொந்து நூலாகி நுடர்சாகி குப்பையாகிடலாம். ஆனால் இந்த தேவனை நம்பி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறுவதில்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போவதில்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை காண்பதில்லை. ஒரு முறை நீங்கள் நம்பி வாங்க. இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் என் கூட சமயமாக இருக்கி சொல்லிங்களேன், நான் அதை அறிய விரும்புகிறேன், எனக்கு கிரியை செய்யுங்க சொல்லி பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். இந்த சமூகத்தில் தேவன் உங்களை உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் கொண்டு வைப்பார். எவராலும் எடுக்க முடியாதபடி தேவன் உங்களுக்கு ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். நம்பியவர்களுக்கு மாத்திரம், விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம், வார்த்தைகளுக்கு கேள்விப்படுகிறவர்களுக்கு மாத்திரம். சும்மா அந்த வார்த்தை வந்துட்டு வாழ்க்கை மாறிடும். வார்த்தையை விரும்புகின்றவர்கள் அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், பூர்ணப்பட வேண்டும். தேவனுடைய கிருபைக்குள்ளாக நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், தாய் தன் பாலினி மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று வார்த்தையை கொடுத்தால் அந்த வார்த்தையை உறுதியாக நம்ப வேண்டும். அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் நீங்கள் வார்த்தையிலே நிறைவேறலை, நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் தப்பு தான். ஒரு வார்த்தையை கொடுத்தால் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தன்னுடைய சமூகத்தை இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, நான் இதை என்ன செய்யணும், எதை செய்யணும், என் வாழ்க்கை இது எப்படி கிரியேட் ஆகும், இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தையும் ஐசத்தையும் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் தன்னுடைய சமூகத்தை காத்திருந்து விடுத்து ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும். அவர் உங்கள் கூட இருந்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நடத்துவார். உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள், கற்பத்தின் கனி பெறுவீர்கள், வியாகுலங்கள் மாறும், வியாதிகள் மாறும், கண்ணீர் மாறும், துக்கம் மாறும், சஞ்சலம் மாறும். எந்த சமூகத்தில் நீங்கள் ஓட்டாண்டியாக எண்ணப்பட்டீர்களோ அதே சமூகத்தில் ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அநேகர் உங்களுக்கு நீங்கள் போஷிப்பீர்கள். அவர்கள் உங்களுடைய போஜனத்துக்கு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அந்த அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வளர இருக்கின்றார். வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அது எவ்வளோ வலிமையான வார்த்தை பார்த்தீங்களா?
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். பாருங்க, ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு இல்லை. என்னை நோக்கி யார் உண்மையோடு உத்தமத்தோடு உறுதியாய் நம்பி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு நான் கூட இருக்கேன்ப்பா. அவங்கள விடுவிப்பேன், அவங்கள ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பிப்பேன்னு சொல்கிறாரு. அந்த மகத்துவத்துக்குள்ள நம்ம வரணுங்க. அதான் வார்த்தையில் வலிமை. அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் வலிமை பெற்றவர்களாக காணப்படுவீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறுங்க. அதை விசுவாசிங்க. அது ஏன் நீங்கள் விசுவாசிக்க மாட்டேங்க? அவர் உங்களை ஆஸ்வதிக்கலை, உங்கள் ஜெபத்தை கேட்கலை, உங்கள் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் தேவனோடு கூட குறை சொல்கிறது நியாயம் இருக்குது. நான் கூடவே வாரங்காரு, நமக்காக தான் ஜீவனை விட்டார், உன் ஆசையாக நிறைவேற்றுவாங்காரு, என் வார்த்தையை மட்டும் தான் கை கொள்ளுங்காரு, வேறு என்னத்தை சொல்கிறாரு? கவலைப்பட வேண்டாம், தேவன் உங்கள் சமயமாக இருக்கின்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு வாட்டி உண்மையாக கூப்பிட்டு பாருங்கப்பா, இந்த சமூகத்தில் உண்மை ஏற்றுக்கொண்டு வந்துட்டேன், ஆனால் உள்ளே வந்தவர் தான் தெரியுது இன வாரியாக சமூக வாரியாக நீ பிரித்து பார்க்காங்கன்னு சொல்லி எனக்கு இதை ஒரு எழுப்பில் தாங்க, இதை செய்யும்போதுக்கு கிருபை தாங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் யார் உங்களை எதிர்த்தார்களோ, யார் உங்களை வெறுக்காங்களோ அவங்களே வந்து பிரதர் எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம், என் தொழில் எவ்வளோ நஷ்டம் இருக்குது, எனக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்க, அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவது சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய ஒரு ஏற்றத்தாழ்வோடு ஒரு முன்னுக்கு பின்னாக பார்க்குற நபர்கள் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, கிறிஸ்துவ மட்டும் பாருங்கள். பேசுகிறவன் பேசட்டும், எதிர்க்கிறவன் எதிர்க்கட்டும். நாம் செய்ய வேண்டியது கிறிஸ்துவுக்காக உண்மையோடு ஓடுகின்ற பொழுது அவர் நம்ம கூடந்து யுத்தத்தை மேற்கொண்டு ஜெயத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் கட்டாயம் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தையும் மயசத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சந்தேகமில்லை. நாம் ஜெபிக்கலாம். அன்பில் நல்ல ஆண்டவரே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அப்பா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் உன் கூடவே இருக்கிறேன், சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ள, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த அதிசயத்தை நாங்கள் காண உதவி செய்யும். நீர் எங்களுக்கு நிழலாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அரணாக இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு மதிலாக இருக்கீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய அன்பை புரியாதவர்களாய், உம்முடைய நேசத்தை தெரியாதவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எங்களை மன்னியும். உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மீட்கொண்டு, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து புது மனுஷனாய் புது சிருஷ்டியாய் பிறப்பிக்க உதவி செய்யும். நாங்கள் செய்த தவறுகளுக்காக உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூட வாங்க. இது வரைக்கும் நான் மறந்தது உண்மைதான், ஆனால் இனி நாங்கள் உங்களை தேடுவோம். உண்மை விசுவாசிப்பேன், உண்மை நாடுவேன், உண்மையாய் உண்மை கூப்பிடுவேன். என் ஜெபத்துக்கு, என்னுடைய ஒளித்துக்கு எழுப்புதல் பதில் கொடுங்க தகப்பனே. என் மீது உள்ள திட்டங்கள் நிறைவேற்ற என் கூட வாங்க. எனக்கு நிழலாக இருங்க, அரணாக இருங்க, கோட்டையாக இருங்க. என்னை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. நான் உங்களுடைய பிள்ளை அல்லவோ, உண்மை விட எனக்கு யார் தகப்பனே இருக்காங்க? நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். இந்த உலகம் மனுஷர் என் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நீங்கள் என் இருதயத்தை பார்க்கீங்க கர்த்தாவே. எனக்கு என்ன தேவை, என்ன வேணும், என்ன செய்யணும் என்பதெல்லாம் நீங்கள் ஆலோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து எனக்கு செய்ய வல்லவராக இருக்கின்றீர். அப்பேற்பட்ட மெய்தேவனாய் கிறிஸ்துவே, என் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் ஜெயமாய் மாற உதவி செய்வீராக. உம்முடைய மகத்துவத்துக்கும் உம்முடைய ராஜ்யத்திற்கு உகந்த மகனாய் மகளாய் வாழ உதவி செய்வீராக. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க அனுகிரகம் செய்வீராக. அப்பா, இந்த வார்த்தைகளை பலன் பெறவும், ஆரோக்கியம் பெறவும், சத்துவம் பெறவும் உதவி செய்வீராக. இதை கேட்கிற பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்கிறார்களாக. தகப்பனே, எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு அவங்க கூடவே இருந்து காரியத்தை செய்வீராக. முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு என்னும் வல்லமையிலும் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள்.
நிகழ்ச்சிக்குள்ள கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.